இது ஆண் மயில் தானே? ஆமாம், தோகை இருந்தால் ஆண் மயில். பெண் மயிலை காணும். சொன்ன மாதிரி காணமே. தான் இங்கே இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இந்தியன் பீகாக், வேறு ஒன்றும் இல்லை. தெரியுதா? பார்த்தாலே தெரியுதுதா. இங்கே பார்த்தீங்களா, ஒன்றே ஒன்று தான் இது. ஏடா 2 ஆம்பளை இருக்குது, ஒரே ஒரு பொம்பளை மயில் வச்சுக்கிறீங்க. காணும். அணில். அணில் தானே அது தட்டில் திங்கிறது. தெரியுதா அணில்? ஜூம் பண்ணுற பாருங்க. தலைவர் எங்கேயும் புறப்படுற அப்படி தோகை எங்கேயும் விரிச்சிச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தேன். அது ஒன்றும் ஆகாதட்டும். இது சொன்ன மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. கொஞ்சம் கழிச்சு வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். வேறு எதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச மரத்தில் இருக்குதா? சரி, அடுதா கண்ணுக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியலையே. 2 தான் இருக்குது. ஆனால் இதை விட பாருங்கள், இதுதான் தோகை நல்லா பெருசாகுது. அது குட்டின்னு நினைக்கிறேன். குட்டியாக இல்லை கீழே விழுந்துருச்சுன்னு தெரியல. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாகுது. 5 அடி வர மாட்டேங்குது. அது ஒரு 3 அடி தான் வச்சுருக்குது. ஓடுது எங்கேயோ. ஜோடி தேடி தான் ஓடும். இந்த பாருங்க, சாப்பிட போதா? அப்படியே தான் இருக்கணும். சாப்பிட தான் இல்லை தண்ணிக்கிட்ட போகுது. தண்ணி கிண்ணி குடிக்க மாட்டேங்குது. என்ன சாப்பிடணும் தெரில. என்னமோ போட்டிருக்காங்க நெல்லுன்னு நினைக்கிறேன். அந்த போர்டை படித்தா தெரியும். சரி வாங்க அடுத்தது போகலாம். நான் கூட சின்னதாக இருக்குன்னு தான் நினச்சேன். இப்போ பாருங்க, பாறைகீரெல்லாம் போட்டு நல்லா பெருசாக தான் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த வேலி வேறு ஒரு வெங்காயம் தெரியுதா? மான் கிட்ட போனால் அந்த வேலி ஜூம் ஆயிடுது, அந்த மான் மறைஞ்சிருது. இது என்ன பெரிய நம்ம கேமராமேனும் கிடையாதுன்றதுனால தெரியுதா பாருங்கள். கிட்ட போய் காட்டுற மாதிரில வேலி ஜூம் ஆயிடுச்சா, அந்த மான் தெரியாது. என்னவோ சரி, இப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ தெரியுதா? அது 2 சிலையாட்டு நிற்கிது. ஏன்னு தெரில. வேற எத்தனை இது தொட்டியில் அங்கே குளிக்கிறதுக்காக குடிக்கிறதுக்கான ஊர்பட்டது இருக்குது. இது 2 மட்டும் நிழல்லே இருக்குது. தெரியுதா? பார்த்தீங்களா? சாம்பார் டியா லைஸ் பென்னு 20-26 வருஷம் வரைக்கும் இருக்கும். வெயிட் வந்து 350 கிலோவா? அவ்வளோ பெருசாக இருக்குது. ஹைட்டு கூட ஓகே. 300 கிலோ இருக்குன்றாங்க. இப்போ காணும். அங்கே இருக்குது ஏங்க, அது 300 கிலோவாக அங்கே இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆடு மாதிரி தான் இருக்குது. கேட்டால் 300 கிலோன்றாங்க. நிழலில் போய் எடுத்துடுறாங்க. தெரியுதா? 300 கிலோ இருக்குன்றான். நொண்டுது வேறு ஒன்று. ஏன்னு தெரியலையே. இங்கே தான் ஒன்றுமே இல்லையா அடித்துங்கிற மாதிரி. அப்புறம் என்ன ஏன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியல, பாறை மலை ஏன் நின்றுட்டுருக்குது. ஆடு மாதிரி அந்த வரையாடெலாம் இருக்குதுல்ல, பாறை மலையை சுற்றிட்டு தெரியுமே அந்த மாதிரி. அதில் வேறு ஒன்று நொண்டுது. ஏன் அப்படி பாறை மலை ஏறி நிற்கிதுன்னு தெரியல. நாம் வரோன்னா அதுவும் ஒரு காரணம் தான். இந்த மாதிரி நொண்டுது. கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்கும் நொன்றது. இங்கே கீழே ஏதாவது விழுந்துருக்கும், இல்லை சண்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். இதான் இங்கே பாருங்கள், அதே தான். அது இங்கிலீஷில் இருந்து டிரான்ஸ்லேட்டு. அச்சுறுத்தல் வந்து காடுகள், கால்நடை மேய்ச்சல் மற்றும் வேட்டையாடுதல். வேட்டையாடுதல் ஓகே, கால்நடை மேய்ச்சா எனக்கு புரியலையே. ஆடு மாடு மேய்ஞ்சா இதுவும் அதே மாதிரி தானே. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே. சூழலின் முக்கியத்துவம் வாழும் பூர்வீக வரம்பில் விதைகள் பரப்பி சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு நம்ம ஊர் தான்டாப்பா அது. நான் ஏதோ ஃபாரின்னு நினச்சிக்கிட்டேன். சைனாலேருந்து எங்கேயாச்சும் கொண்டு வந்திருப்பான்னு நினச்சேன். நம்ம ஊர் தான். ஆனால் இது நம்ம ஊர் இலங்கை என்ன இருக்குன்னா அப்போ ஓகே, நம்ம ஊர் தான் அது.
நம்ம ஊர் வகை. இதுவும் ஆடு மாதிரி தான் இருக்குது. தெரியுதா? ஆனால் நிழலில் போய் உட்காந்துட்டு இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க. நம்ம ஃபோனில் தான் எடுக்கிறோம், அதனால் அவ்வளோதான் தெரியுது.